இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த ஜனமாகவும் நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படியாகத்தான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில நான் மீட்டெடுத்து கொண்டு வந்தேன். அதனால நீங்க என்னைய பாருங்க, நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறேனோ அதை போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளை, ஒரு காலத்துல நாமெல்லாம் பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசின் வல்லமைக்குள்ள அகப்பட்டு கிடந்தோம், சாப கட்டுகளினாலே கட்டப்பட்டிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு தந்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வழியை திறந்ததெல்லாம் நம்ம விசுவாசித்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதுனால அவர் இப்பொழுது நமக்கு எப்படி இருக்கிறார்னா, தேவனா இருக்கிறார், ஆண்டவரா இருக்கிறார், நம்முடைய இரட்சகரா இருக்கிறார். அப்ப அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? தைரியமா ஆண்டவர் சொல்றார். அப்படி அவர் பரிசுத்த வாழ்க்கை இந்த பூமியில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்ப அந்த இயேசுவை போல நாமும் மற்றவர்கள் நம்மை கை நீட்டி குற்றப்படுத்தாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனா அவனுடையது எதுவுமே என்னிடத்துல இல்லை அப்படின்னு இயேசு சொல்றது போல பிசாசு சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமும் எப்படி இருக்கணும், பரிசுத்தரா இருக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒருவரை போல நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது, அல்லது மற்ற கிறிஸ்தவர்களை போல நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கக்கூடாது, அல்லது யாரோ ஒருத்தரை ரோல் மாடலை வச்சு இவரை போலதான் நான் மாற விரும்புறேன். இல்லை, நாம எல்லாரும் சொல்ல வேண்டியது, இயேசுவை போல நான் இருக்க விரும்புறேன், இயேசுவை போல நான் மாற விரும்புறேன், இயேசுவை நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். இதுதான் நம்முடைய வாஞ்சையா, நம்முடைய விருப்பமா இருக்கணும். ஒரு முறை நம்மளை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து விட்டார், நாம மறுபடி பாவம் செய்யறவங்களா இருக்கக்கூடாது, விழுந்து விழுந்து எலும்புகிறவர்களா இருக்கக்கூடாது. நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னும் அப்படின்னு பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அதை மாதிரி விட்டு வந்த பாவத்தை மறுபடி நாம் என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து செய்யக்கூடாது. இதிலெல்லாம் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது பொல்லாத ஒரு உலகம், இது கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பிறகு ஆசித்தவர்களும் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிசாசும் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி அவன் எந்த அளவுக்கு ஜனங்களை வஞ்சிக்க முடியுமோ, விழத்தள்ள முடியுமோ, பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கரப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு முன்பாக ஒரு குற்ற மனசாட்சி நீங்கிய ஒரு வாழ்க்கை வாழ எப்பொழுது நம்ம தயாரா இருப்போம். யாரும் நம்மளை கை நீட்டி குறை சொல்லி விடாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம். தேவநாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக எந்த செயலையும் செய்யாதிருப்போம். அவர் உங்களுக்கு தேவனா இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியம். பரலோக தேவனே, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க யாரும் விழுந்து விடாதபடிக்கு, எங்களுடைய ஜீவியம் கரைபட்டு போகாதபடிக்கு காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.